ஹாய், ஹலோ, நான் மோகன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு. கொஞ்சம் ஒர்க், டைம் ஃப்ரீ தான், ஆனால் மைண்ட் ஃப்ரீ இல்லை. மைண்ட் ஃப்ரீ பண்ணலன்னா தென் கைலாசா மலைப்பயணம் தொடங்கியாச்சு. இந்த வீடியோ வெள்ளிங்கிரி மலை ட்ரெக்கிங் தான். இந்த வீடியோ எப்படி இருக்க போகுது, என்ன பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஹலோ, நமக்கு பின்னாடி இருக்கு இல்லையா, இந்த வெள்ளிங்கிரி மலைக்கு தான் இன்றைக்கி ட்ரெக்கிங் வந்திருக்கோம். இந்த வெள்ளிங்கிரி மலை மொத்தம் 7 மலை. இந்த வீடியோவில் அந்த 7 மலை, ஒவ்வொரு மலைக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. அந்த சிறப்புகளை பற்றியும் இங்கே ட்ரெக்கிங் வர்றதும் பொதுவாக ட்ரெக்கிங் போகிறதுக்கு என்னென்ன விஷயத்தை எடுத்துக்கணுங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக எல்லோரும் ட்ரெக்கிங் போகிறப்ப ட்ரெக்கிங் ஸ்டார்டிங்லேருந்து, அதாவது ஃபஸ்ட்டு மலையிலேருந்து செகண்ட், தேர்ட், இது மாதிரி 7th மலை பார்ப்பாங்க. ஆனால் நம்ம அப்படியே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரிவர்ஸில் பார்க்க போகிறோம். ஃப்ரம் ஸ்டார்டிங் 7th ஃபஸ்ட் வரைக்கும் பார்க்க போகிறோம். அது ஏங்கிறத நீங்கள் வீடியோவில் போகிறப்ப தெரியும். ஸோ பார்ப்போம். ஸ்டார்டிங் ஃப்ரம் 7th மலை, இந்த மலையை பற்றி கொடுத்து வச்சுருக்கணுங்க. இந்த மாதிரி இயற்கையின் அழகை பார்க்க மேற்கு தொடர்ச்சி மலைகளின் கடைசி மலைகளுக்கு இடையில் இருக்கிற இந்த சிறுவாணி தண்ணி தான் கோயம்புத்தூரோட நீர் பிரச்சனையை தீக்குது. பச்சை பசேன்னு சுற்றி காடு, சுத்தமான காற்று, இந்த கிளிகளின் சத்தம், இதற்கிடையில் தான் 7வது மலையான சுவாமி முடிமலை அமைஞ்சிருக்கு. கடல் மட்டத்திலிருந்து 6000 அடி உயரத்தில் இருக்கிற இந்த மலைகளை வெள்ளிங்கிரி மலை, சிவன் மலை, ஏழுமலை, கிரிமலை, சப்தகிரி, தென் கைலாசாங்கிற பேரில் அழைக்கப்படுது. இரவு நேரங்களில் மலையேற ஆரம்பித்து விடிய காலையில் சூரியன் வர்ற சமயத்தில் இந்த பிரம்மாண்டமான பாறைகளுக்கு இடையில் 6 அடி குகைக்குள்ளே இயற்கையாக உருவாகி இருக்கிற சுயம்பலிங்கத்தை வேண்டுறது ஒரு தனி சிறப்பு. என்னாடுடைய சிவனே போற்றின்னு உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு அங்கேருந்து மலையிறங்க ஆரம்பிச்சிட்டோம். முன்ன ஒரு காலத்தில் தென்னாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி தன் வாழ்நாளில் மணமுடிச்சா சிவன் மாதிரி ஒருத்தரை தான் மணமுடிப்பேன்னு அடம்பிடிச்சு தீரா தவம் இருந்ததாகவும், இது அடுத்த நிலைக்கு போய் அடுத்த சூரிய உதயத்துக்குள்ளே சிவபெருமான் என்னை பார்க்க வரலன்னா என்னோடய உடலை விட்டு உயிர் பிரிஞ்சிரும்னு சொல்லி தவ இருந்ததாகவும், இதை தெரிஞ்சுக்கிட்ட சிவபெருமான் கைலாசத்திலிருந்து அந்த பெண்ணை தேடி வந்ததாகவும், இப்படியெல்லாம் நடந்தால் என்ன ஆகும்னு சொல்லி இங்கே இருக்கிற கடவுள்கள் சூரிய உதயத்தை கொஞ்சம் முன்னாடியே நடத்தினதுனால சரியான நேரத்தில் சிவபெருமானால் அந்த பெண்ணை பார்க்க முடியல. அந்த பெண்ணை தான் இன்றைக்கி நம்ம கன்னியாகுமரின்னு சொல்லி அழைச்சிட்ருக்கோம். தன்னால் தான் ஒரு பெண்ணுக்கு இந்த நிலைமைன்னுங்கிற விரத்தியில் சிவபெருமான் வெள்ளிங்கிரி மலை ஏறி அங்கேயே கொஞ்ச நாள் இருந்ததாகவும், சிவன் இருக்கிற இடத்த கைலாயனும், இது தென்னாட்டில் இருக்கிற கைலாயங்கிறதுனால இதை தென் கைலாசானும் எல்லாருனாலையும் அழைக்கப்படுது. 6வது மலையோட முடிவுலையும் 7வது மலையோட தொடக்கத்துக்கும் இடையில் இருக்கிறது தான் ஆண்டி சுனை. இந்த ஆண்டி சுனை மாதிரியே மொத்தம் இந்த 7 மலையில் 3 சுனைகள் இருக்குது. ஆண்டி சுனை, கைத்தட்டி சுனை, பாம்பாட்டி சுனை. இந்த 3 சுனைகளும் மலையேறி வரவங்களுக்கு நீர் தாகத்தை தீக்குது. முக்கியமாக 6 மலை ஏறி வந்ததுக்கப்புறம் இந்த ஆண்டி சுனையில் குளித்து மேலே வந்தோன்னா 6 மலை ஏறி வந்த டயர்ட்னஸும் போய் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். குளித்து மேலே வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்கிற சிவபெருமானை வழிபட்டுட்டு 7வது மலை ஏறுறதுக்கு தயாராகிடலாம். ஏழாவது மலை அதோட பிரம்மாண்டத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஏறுறதுக்கு கடினமாக தான் இருக்கும். நீங்கள் குச்சி கொண்டு போயிருந்தீங்கன்னா கொஞ்சம் ஊனி ஏறுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அங்கங்கே சைடில் பிடிச்சி தான் ஏறுற மாதிரி இருக்கும். 7வது மலை மாதிரி 6வது மலை அவ்வளோ கஷ்டமாக இருக்காது. காலையில் டைமில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வியூ இருக்கும். இந்த வியூ பார்த்தோன்னே நான் டெய்லி எடுக்கிற ஒர்க் அவுட் வீடியோ இங்கே எடுக்கலான்னு சொல்லி வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் டெய்லி 100 புஷ்அப்ஸ் பண்ணுவேன், 20 வேரியேஷன் 5 ரெப்பில் பண்ணுவேன். அந்த வீடியோ எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். 5வது மலையோட முடிவுலையும் 6வது மலையோட தொடக்கத்துக்கு இடையில் இருக்கிறது தான் இந்த பீமன் கலியுருண்டை மலை. இந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே பஞ்சபாண்டவர்கள் தாராபுரத்தில் இருந்தப்போ இங்கே வெள்ளிங்கிரி மலை வந்ததாகவும் ஒரு கதை சொல்லப்படுது.
மார்ச்லேருந்து மே மாதம் வரைக்கும் இந்த 3 மாதம் சீசன் டைமுங்கிறதுனால நீங்கள் மேலே ஏறி வர்றப்ப நிறைய கடைகளை இடையில பார்க்கலாம். அங்கே உங்களுக்கு வேணுங்கிற ஜூஸு, காஃபி, ஸ்நாக்ஸ் ஐட்டம் கிடைக்கும். ஆனால் கீழே கிடைக்கிறத விட விலை அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க கீழேருந்து மேலே கொண்டு வர்றதுக்கு காசு செலவு பண்ணி தான் கொண்டு வராங்க. அதனால் அதுக்கேற்ற விலை இருக்கும். அதனால் உங்களுக்கு வேணுங்கிற பொருளை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கீழேருந்தே கொண்டு வந்துக்குங்க. இப்போது நீங்கள் மலையேற வர்றப்ப என்னென்ன பொருள் கொண்டு வரணுங்கிறத கொஞ்சம் சீக்கிரமாக பார்க்கலாம். குச்சி உங்களுக்கு மலை ஏறுறதை விட இறங்குறப்ப உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அது கீழேயே கோயிலில் ஒரு 30 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். ஷூ வேணும்னா நீங்கள் போடலாம், இல்லைனா வெறுங்கால்லையும் நடக்கலாம். குளிருக்கு உங்களுக்கு தேவை ஜர்க்கின்னு, அதை எடுத்துக்குங்க. ஒரு பிளாங்கெட்டு, மழை காலத்துக்கு ரெயின்கோட்டு, வெயிலில் நீங்கள் திரும்ப இறங்கி வர்றப்ப ஒரு தொப்பி, நைட் டைமில் நீங்கள் ஏறுற மாதிரி இருந்துச்சுன்னா டார்ச்சு, ஃபஸ்ட் எய்ட் கிட்டு, நீக்கேப்பு, தண்ணி பாட்டிலு, தண்ணி உங்களுக்கு தேவையானது எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இடையிலையும் தண்ணி கிடைக்கும். அப்புறம் சாப்பாடு, உங்களுக்கு தேவையான ஜூஸு, ட்ரை ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கோங்க. கேமரா எடுத்துக்கோங்க. முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸை இருந்தாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுக்கிட்டு வாங்க. இதனால தான் தீப்பெட்டி, லைட்டர் இது போன்ற விஷயத்த ஃபாரஸ்டர்ஸ் மேலே கொண்டு வர்றதுக்கு அனுமதிக்கிறது இல்லை. மேலே அவ்வளோ பச்சை பசேன்னு பார்த்துட்டு இதை பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 4வது மலையோட முடிவுலையும் 5வது மலையோட தொடக்கத்துக்கு இடையில தான் இந்த ஒட்டர் சமாதி இருக்குது. இந்த 4வது மலையை திருநீர் மலைன்னு சொல்கிறாங்க. மலை ஃபுல்லாக ஒரே புல்வெளியாக நல்ல ஒரு அழகான வியூவில் இருக்கும். இந்த ஒட்டர் சித்தர் தான் நம்ம இங்கே மலை ஏறி வர்ற பாதையை அமைச்சு தந்ததாகவும் நிறைய பேர்னால சொல்லப்படுது. முக்கியமாக பிளாஸ்டிக் பொருட்களை மேலே கொண்டு போக ஃபாரஸ்டர்ஸ் அலோவ் பண்ணுறதில்ல. நீங்களும் கொண்டு வராதீங்க. அப்படி கொண்டு வந்தாலும் மற்றவங்க போடுறாங்கன்னு நீங்களும் கீழே போடாதீங்க. அப்படி போட்டிங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற அழகோட அடுத்த வாட்டி நீங்கள் பார்க்குறப்ப இந்த ஃபாரஸ்ட் இருக்காது. ஸோ மாற்றம் நம்மக்கிட்ட இருந்தால் வரணும். நம்ம தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும். 3வது மலையோட முடிவுலையும் 4வது மலையோட தொடக்கத்துக்கு இடையில் இருக்கிறது தான் இந்த கைத்தட்டி சுனை. முன்னாடியே சொன்ன மாதிரி 3 சுனைகள் இருக்குது. ஆண்டி சுனை, இது கைத்தட்டி சுனை, இதுக்கு அடுத்தது பாம்பாட்டி சுனை இருக்குது. வர்ற வழியில் பாம்பாட்டி சித்தரோட குகை பார்க்கலாம். பாம்பாட்டி சித்தர் மாதிரியே இங்கே நிறைய சித்தர்கள் இந்த 7 மலையில் மனித கண்களுக்கு புலப்படாத வகையில் வாழ்ந்து வர்றதாகவும் நிறைய பேர்னால நம்பப்படுது. 2வது மலையோட முடிவுலையும் 3வது மலையோட தொடக்கத்துக்கு இடையில் இருக்கிறது தான் வழுக்குப்பாறை. முழுக்க பாறையிலேயே ஏறி வர மாதிரி அமைஞ்சிருக்கிற இந்த இடம் இப்போது படிக்கட்டுகளோடு இருக்குது. முன்னாடி இந்த படிக்கட்டுகள்லாம் இல்லாமல் பாறையிலேயே ஏறி வர மாதிரி இருந்திருக்கு. மழை காலத்தில் மழை பெஞ்சு மேலே ஏறி வரவங்களுக்கு சிரமமாக இருந்ததுனால இந்த பாறையை வழுக்குப்பாறைன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. முதல் மலையோட முடிவுலையும் 2வது மலையோட தொடக்கத்துக்கு இடையில் இருக்கிறது தான் வெள்ளை விநாயகர் கோயில். இந்த வெள்ளை விநாயகர் கோயிலை பார்க்குறீங்க அப்படின்னா முதல் மலை இதோட முடியுதுன்னு அர்த்தம். முன்னாடியே வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த வீடியோ ரிவர்ஸில் எடுக்கிறதுக்கு 2 முக்கியமான காரணம். முதல் காரணம், நாங்கள் நைட்டு மலையேற ஆரம்பித்ததுனால நைட் டைமில் எங்களால் வீடியோ எடுக்க முடியல. 2வது முக்கியமான காரணம், 7வது மலை மாதிரியே முதல் மலை ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். முதல் மலை ஏறுற நிறைய பேர் முதல் மலையே இவ்வளோ கஷ்டமாக இருக்கே, பாக்கி 6 மலை எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி மனசு விட்டுருவாங்க. அந்த மனசு விடாமல் 6 மலையும் ஏறி 7வது மலையில் வந்தால் சிவனோட தரிசனமும் இயற்கையான அழகான காட்சியும் கிடைக்குங்கிறத காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை ரிவர்ஸில் எடுத்தேன். வெள்ளை விநாயகரை கும்பிட்டுட்டு நாங்கள் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இதோட எங்கள் ட்ரெக்கிங் முடியுது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் யூஸ் பண்ண குச்சி இங்கேயே போட்டு போகிறாங்க. 30 ரூபா கொடுத்து உங்களால் குச்சி வாங்க முடியலனால இந்த குச்சியை யூஸ் பண்ணிக்கலாம். வெளியூர்லேருந்து இங்கே வர்றவங்களுக்கு பூண்டியோட லொக்கேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பஸ்ஸில் வர மாதிரி இருந்துச்சுன்னா கோயம்புத்தூர் காந்திபுரத்துலேருந்து கவர்மெண்ட் பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது. 40 கிலோமீட்டர் வரும் அங்கேருந்து. நீங்கள் கார்லேயோ பைக்லேயோ வரலாம். இங்கே கார் பார்க்கிங் வசதியும் இருக்குது, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நேற்று நைட் ஒரு சிலர் பண்ண தவறுனால மேலே காட்டில் பிடிச்ச தீயினால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கரெக்டான டைமுக்கு அவங்களால மேலே போக முடியல. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம் யாரையும் மேலே போக அனுமதிக்கலை. எல்லோரும் இங்கே படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் நாங்களும் லேட்டாக போக முடிஞ்சு. ஹாய் சிவானா. ஹாய் கர்ணாண்ணா. ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கிட்டு எப்படி இருந்துச்சு? ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். என்னென்னா இதை ஃபஸ்ட் டைம் நான் போயிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாமி நல்லபடியாக பார்த்தோம். மனசு திருப்தியாக இருந்துச்சு. இதுக்கு மேலே என்ன சொல்கிறது, எல்லாம் நன்மைக்கு. தேங்க்யூ. சிவானா? என் பேர் சிவகுமார். சப்இன்ஸ்பெக்டர் போலீஸாக இருக்கேன். எனக்கு வந்து நான் நிறைய டைம் போயிருக்கேன். பட்டு இது வந்து எனக்கு ஒரு ட்ரெக்கிங் வந்து நிறைய இடம் எனக்கு அனுபவம் இருக்குது. ட்ரைனிங்லேயும் நல்லா எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால எனக்கு எல்லாமே ஒரு சுலபமாக இருக்குது. ட்ரெக்கிங் வந்து அடிக்கடி போகிறதுனால
எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப இருக்குது. அப்புறம் நல்லா வந்து தரிசனம் நல்லா நீட்டாக அங்கேயும் பண்ணி கொடுத்தாங்க. ஃப்ரெண்ட்ஸுகளோட நல்லா ஒரு செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா ஹாப்பியாக இருந்தது. இந்த நாள் வந்து என்றைக்கும் மறக்க முடியாத ஒரு நினைவு நாளாக ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. ஸோ எங்கள் ட்ரெக்கிங் முடிஞ்சு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். உங்களோட நீங்கள் கடைசியாக எப்போ ட்ரெக்கிங் பண்ணிங்க அதை கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் இன்னும் ட்ரெக்கிங் பண்ணல அப்படின்னா முடிஞ்சால் வெள்ளிங்கிரி வாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே வந்தீங்கன்னா. அப்படி இல்லைனா பக்கத்தில் உங்களுக்கு ரீச்சபிள் டிஸ்டன்ஸில் ஏதாவது மலை இருந்துச்சுன்னா ட்ரெக் பண்ணுங்கள், ஃபிட்டாக இருங்க. அது உங்களுக்கும் நல்லது, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது. See you on next video. Bye.